உங்க புருஷனுக்கு நான் தைலம் தேய்ச்சி விட்டுருக்கேன். அவரா தேய்ச்சி விட சொன்னாரான்னு நீங்க கேட்டீங்களா? நல்ல வேளை இந்த ஃபுட்டேஜ் பாத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கயல், அனுதா சொன்னாலா? உன்னதான் கேக்குறேன் கயல். நிறைய சொன்னாங்க சார். என்னமாச்சு? என்னாச்சு? ஸ்கூட்டி நாளைக்கு தான் கிடைக்குமா? இன்னும் ரெடி ஆலையா? என்ன ஃபால்ட்னு அவனால கண்டுபிடிக்க முடியலையா? வண்டி நல்லா இருந்துச்சே. ஒரு தடவை கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு பெரிய ஃபால்ட்டா இருக்குமா? இங்கே நிப்பாட்டிக்கோங்க. இங்கேயே வா. ஏன் இங்கே இறங்குறீங்க? வீட்டுக்கிட்டே வந்து டிராப் பண்றேனே. இல்ல இங்க பக்கத்துல தான். அங்க போனா கொஞ்சம் கார் டர்ன் பண்ண முடியாது. தட்ஸ் ஃபைன், நான் போய்க்கிறேன். ஓ ஓகே, பை பை. வீடு வரைக்கும் உன்னை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். நீ என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர்ற நாள் ரொம்ப தூரம் இல்லை டியர். வருவேன், வர வைப்பேன். வா அனு. என்னாச்சு? ஏன் நொண்டிக்கிட்டே வர? ஸ்கூட்டில ஸ்கிட் ஆயிடுச்சுக்கா. என்னடி சொல்ற? எப்படி? எல்லாம் அந்த சக்தியால தான்க்கா. சக்தியாலையா? அவனை எதுக்கு குறை சொல்ற? அவன் பாட்டுக்கு வீட்ல இருக்கான். நீ எங்கேயோ போய் அடிபட்டு வந்திருக்க. எதுக்கு அவன் மேல படி போட்டுட்டு இருக்க? சரி வா, உட்கார் வா. விடுக்கா. அவரை வேலை பாக்குறதுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டா அங்க போய் கூத்தடிச்சிட்டு இருக்காருக்கா. கூத்தடிச்சிட்டு இருக்கானா? என்னடி பேசுற? ஆமாக்கா, அது ஆபீஸா இல்ல வேற ஏதாவதானே தெரியல. அங்க கயல் நோத்தி வேலை பாக்குறா. இவருக்கு அந்த கயல் தைலம் தேய்ச்சி விடுறதும் சாப்பாடு ஊட்டி விடுறதும் ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்கக்கா. அழாதானோ? அழாத, நீ முதல்ல வந்து உட்கார் வா. அண்ணி, அது அவங்க பாக்குற கண்ணுல இருக்கு. அங்க எந்த கேவலமும் நடக்கல. அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்தா நான் என்ன குருடியா? உன் கண்ணுக்கு தெரிஞ்சு என்னடி பிரயோஜனம்? அது உன் மூளைக்கு தெரியலையே. உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருந்தவன உடனே கிளம்பு, இல்ல எங்க அப்பாவோட கம்பெனி காலி ஆயிடும்னு என்ன ஆபீஸ்க்கு போப்போன்னு விரட்டினேன். விரட்டி விட்டதுக்கு இப்படிதான் கூத்தடிப்பீங்களா? என்ன கூத்தடிச்சேன்னு சொல்ற? நான் தலைவலியில துடிச்சேன். பாத்துட்டு இருக்க பொறுக்காம அவன் நெத்தில தைலம் தேய்ச்சி விட்டா அது ஒரு குத்தமா? சொல்லு. ஏன் அது தப்பு இல்லையா? பொண்டாட்டி நான் இருக்கிறப்போ என்னோட எப்படி உனக்கு தைலம் தேய்ச்சி விடலாம்? ஏய், பேருக்கு தாண்டி நீ பொண்டாட்டி, மத்தபடி நீ எனக்கு பாஸா தான் நடந்துக்கிற. உடனே ஆபீஸ்க்கு போ. நீ செத்தாலும் பரவாயில்ல. எங்க அப்பா கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ எப்படி எனக்கு பொண்டாட்டி ஆக முடியும்? வேலை செய்யறதுக்காக நைட் ஷிஃப்ட் போட்டா இப்படிதான் நடந்துப்பீங்களா? ஏய், எமர்ஜென்சில நடக்கிறது நைட்ல மட்டும் தான் நடக்கணும்னு இல்ல. பகல்ல எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லனாலும் இப்படிதான் நடந்திருக்கும். சரி, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு என்ன ஹார்ட் அட்டாக்கா வந்துருச்சு? சாதாரண தலைவலி தானே, அதுக்கு எதுக்கு அவ இவ்ளோ உதவி செய்யணும்? ஓ, எனக்கு நடந்தா சாதாரணம், உனக்கு நடந்தா அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். ஏண்டி, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இப்படி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றியே? நீ என்ன ஆக்சிடென்ட்ல செத்தா போயிட்ட? என்ன சக்தி பேசுற? நல்லா இருக்க. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும். தெரியுது. உங்களுக்கு வந்தது தலைவலியும் இல்ல, ஒரு மண்ணா கட்டியும் இல்ல, எல்லாம் நாடகம். அவளை வளைச்சு போடுறதுக்காக நீங்க போடுற நாடகம். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா பேசாம இரு. அண்ணே, இவ வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா. என்ன பத்தி என்ன வேணா பேசணும், அவளை பத்தி எதுக்கு இழுக்கணும்? அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க தான் அவளை மடக்க ட்ரை பண்றீங்க. ஏய், மரியாதையா பேசு. நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. தெரியும் தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. என்கிட்டயே சொல்லாதீங்க. சொந்த பொண்டாட்டிக்கிட்டே எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி அலையறது தானே. என்ன
சாரி சக்தி, நீ மன்னிச்சிரு. நீ அவளை அடிக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. அண்ணி, நான் அவளை ஏன் அடிச்சேன்? அவ பேச்சே சரியில்லை. நீ 4 செவத்துக்குள்ள நடக்கிறத இப்படி கொச்சப்படுத்தலாமா? சக்தி, அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். அந்த பிரச்சனையால அவ ஏகப்பட்ட குற்ற உணர்ச்சியில இருக்கா. அண்ணி, எந்த பிரச்சனையை விட இருக்கட்டும், அதுக்காக இப்படி பேசலாமா? சக்தி, அவ கர்ப்பப்பையில என்ன பிரச்சனை? அக்கா பேசாம அக்கா பேசாம சொல்லல. அவ கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு தெரியுமா? எல்லாரும் மாதிரியும் அவளால குழந்தை பெத்துக்க முடியாது. அந்த டிப்ரெஷன்ல இருக்கா. நாம இல்லாதனால எங்க நம்ம புருஷன் தப்பு பண்ணிட்டு வரோங்கிற இன்செக்யூரிட்டி, பயம் ஒரு சாதாரண விஷயம் அவளுக்கு பெருசா தெரியுது. ஆம்பளைங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஆனா எங்களுக்கு என்ன இருக்கு? சொன்னா எது நினைப்பாங்களோ, தப்பாயிடுமோ சரியாயிடுமோ அப்படி இப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எது இருக்கோ இல்லையோ, முதல்ல ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும். உங்களை விட எங்க பாருங்க, நான் செய்யற தொழில தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுது. ஆனா என் புருஷன் என்ன நம்பல. என் மேல இப்போது சந்தேகப்பட்டிருக்காரா, இல்ல உங்களை மாதிரி இப்படி எல்லாம் பேசிருக்காரா? அதுக்கு காரணம் அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த குற்ற உணர்ச்சியை தூக்கி போட்டுட்டு சாதாரணமா பேசி பழகுனா யாராலையுமே உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. உங்களுக்கு நடுவுல யாருமே வர முடியாது, புரிஞ்சுக்கோங்க. தப்பு 2 பக்கமும் இருக்கு. அத நீங்க தான் உங்க ரூம்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும், இங்க இல்ல. நீ போ, அழாதே போங்கறல்ல. போமா. ப்ளீஸ் சக்தி, புரிஞ்சுக்கோ அவளை. இந்தா போய் அவளை சமாதானப்படுத்து. கொஞ்சம் விட்டு இருந்தா இதை அடிச்சிட்டு போயிருப்பிய. கண்ணு முன்னாடி நிக்காத, அப்புறம் நான் அடிச்சிடும் பாத்துக்கோ. சார், நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரல சார். பின்ன டாடா பில்லா குடும்பத்துல இருந்து வந்தியோ? கால் டாக்ஸி ஓட்டுறவன் எங்க இருந்து வருவான்னு எனக்கு தெரியும். சார் நீங்க வாங்க சார். ஏன் சார் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்க சார். வெற்றி, சாப்பாடு எடுத்து வைக்கவா? சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டீங்களா? உங்களுக்காக தாங்க நான் வெயிட் பண்றேன். ரொம்ப அக்கறையோ? இப்ப ஏன் கீழே படுக்கிறீங்க? டயர்டா இருக்கு. என்ன ஆச்சு இப்போ? உடம்பு சரியில்லையா? தொடாத. இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. உனக்கு தெரியலையா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? வெற்றி, அந்த டைரக்டர் அப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் பேசினப்ப நீ பேசிருக்கலாம்ல. சார், அப்படி பேசாதீங்க. அவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி தடுத்திருக்கலாம்ல. என் மானத்தை காப்பாத்திருக்கலாம்ல. அப்படி சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம்னு நான் சொல்லலங்க. எனக்கு என்ன அசிங்கம்? உனக்கு அசிங்கம் ஆயிடும் தான் நீ சொல்லல. இதுல எனக்கு என்ன வெற்றி அசிங்கம்? நான் சொன்னாலும் சொல்லலனாலும் நீங்க தானே எனக்கு புருஷன்.
எதுக்கு இப்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி போய் சொல்ற? நான் சாதாரண டிரைவர், நீ வளர்ந்து வர பெரிய நடிகை. நீ எப்படி உன் டைரக்டர் கிட்ட போய் என்ன உன் புருஷன்னு சொல்லுவ? என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஆல்ரெடி அவர் கூட வந்ததுனால உங்களை பத்தி நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு சொல்றேன்ல. நீ வருவேன்னு தெரியாம நான் வந்ததுதான் தப்பு. நீ இப்படி நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஆனா இனிமே இப்படி நடந்தா எனக்கு வருத்தமே இருக்காது. ஏன்னா நீ இப்படிதான் நடந்துக்குவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போதும் வெற்றி, மறுபடியும் இதை பேசி என்ன கஷ்டப்படுத்த வேண்டாம். சரி, நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். வாங்க மேல வந்து படுங்க. படுக்கிறேன். ஆனா இப்ப இல்ல. எப்போ உன் தகுதிக்கு நானும் வரேனோ அப்ப படுக்கிறேன். அது வரைக்கும் நமக்கு இந்த தூரம் தேவைதான். நாளைக்கு போலீஸ் கோர்ட்னு வந்தா யாரும் அவசரப்படுறது? என்னையா என்ன போலீஸ்? ஒரு குழந்தையோட உசுரை விட உங்களுக்கு போலீஸ் முக்கியமா? என்ன மனுஷங்க நீங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, நீங்களே படிச்சவங்க தானா? பாத்துட்டு நிக்காதீங்க, யாராவது வந்து தூக்குங்க. ஐயோ என்னால முடியாதுமா. ஐயோ நான் இப்ப என்ன பண்ண? ஐயோ கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. போமா போமா. என்ன மனுஷங்க இவங்க? தம்பி நீ சவாரிக்கு போங்கம்மா. கொஞ்சம் தயவு பண்ணி குழந்தை துடிக்கிறான். சவாரிக்கு போங்கம்மா. என்ன ஊருது? உங்க யாருக்குமே மனசாட்சியே கிடையாது. குழந்தை வலியில துடிக்கிறானே, ஒருத்தர் கூட உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே. போன் எடுக்காதீங்க, போன் எடுக்காதீங்க. டேய் தங்கம் அழாதடா, அழாத. உன் குழந்தைக்கு நான் இருக்கமா? நீ அழாத. தம்பி உனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஆண்டி இருக்கேன். அழாதப்பா. தள்ளுங்க தள்ளுங்க. என்ன ஆளுங்க நீங்க? வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இந்த பையனுக்கு அடிபட்டிருக்குமா? யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. எழுந்துருமா, எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றேன். யாருமா? நான் டாக்டர் தான், இதுதான் என் வீடு. வாங்க. அப்படியா? யோ என்னைய பண்ணிட்டு இருக்க? செல்ஃபி எடுக்கிற இடமா இது? என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? பெரிய மனுஷனா நீ? இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருக்கு. Facebookல வாட்ஸ்அப்ல இந்த போட்டோ போட்டு லைக்ஸ் எதிர்பார்க்கறீங்களா? நீங்க வாங்க, எழுந்துருங்கம்மா. குழந்தைய தூக்குங்க, தூக்குங்க. எழுந்துருங்க. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. அம்மா வாங்க. ஒண்ணு இல்லடா, வலிக்குதா? நீங்க அழாதீங்கம்மா, உங்க பையனுக்கு ஒண்ணு ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. பாவம் குழந்தை. ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. சரிங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிம்மா. ரோட்ல வரப்போற வண்டிங்களை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. நாம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க, ரோட்ல விடாதீங்க. ரொம்ப நன்றிம்மா. வாங்க, பாத்து போயிட்டு வா. பாய். வாட செல்லம். அம்மா சரியான நேரத்துல உதவி பண்ணீங்க. நானும் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷமா. என்னம்மா? இது உன் குழந்தை இல்ல. ரோட்ல எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாத அக்கறை அந்த குழந்தை மேல உனக்கு எப்படிமா வந்தது? அம்மா நானும் ஒரு குழந்தைய பெத்தவதான். அது எப்படிமா? ரோட்ல கண்ணு முன்னாடி ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்குது, பார்த்தும் பார்க்காத மாதிரி எப்படி போ சொல்றீங்க? எனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குமா? நான் கிளம்புறேம்மா. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்படி உட்காருமா. எதுக்குமா? உட்கார சொல்றேன். என்னம்மா கீழே உட்கார, மேல உட்காருமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். உன் பேர் என்னம்மா? தேன்மொழிமா.
நீ செஞ்ச காரியம் ரொம்ப பெருசுமா. இல்லம்மா, அந்த நேரத்துல மட்டும் நீங்க வரலனா இந்த தெரியாத ஊர்ல ஹாஸ்பிட்டலை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பனும். இல்ல, அவன் என் கையால காப்பாத்தப்படணுங்கிறதும் அது உன்னால நடக்கணுங்கிறதும் விதி. சரிங்கம்மா, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னம்மா, நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போய் வீட்ல சமைக்கணும். வீட்ல தேடுவாங்க. ஏம்மா, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நான் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்? என் குடும்பத்துக்கு பாரமா இருந்துட்டு இருக்கேன். ஏன் இப்படி சொல்ற? என் குடும்பத்தோட நிலைமை அப்படிமா. எங்களுது பெரிய குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம் தான். ஏதோ போராத காலம். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உன்னை பார்த்தா கஷ்டமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா தெரியலையம்மா. கஷ்டம் முன்னெல்லாம் இல்லம்மா, இப்பதான். அதான் சொன்னனே என் குடும்ப சூழ்நிலைன்னு. என்ன பண்றது, எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏம்மா, நான் ஒண்ணு சொன்னா நீ கோச்சுக்க மாட்டியே? இல்லம்மா, கோச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, நீங்க சொல்லுங்க. நான் உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா அதை நீ செய்வியாம்மா? ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு பாவம் வயசாயிடுச்சு, சரியா கண்ணு தெரியல. அதான் உன்னை பார்த்ததுமே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு தோணுச்சுமா. தப்பா எதுவும் எடுத்துக்காத. ஐயோ அம்மா, இப்ப எங்க குடும்பத்துக்கு தேவை ஒரு வேலையும் வருமானமும் தான். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா. இந்த வேலையை நீ செய்வியா மாட்டியான்னு எனக்கே கொஞ்சம் தயக்கமா தான் இருந்துச்சு. வீட்ல யாருன்னா நானு, என் ஹஸ்பண்ட் ஜட்ஜா இருக்காரு, என் தம்பி எப்பவாவது தான் வருவான், அப்புறம் என் பையன் மட்டும்தான். மொத்தம் 4 பேர் தான். நான் வீட்ல இல்லாதப்ப நீ தான் எல்லாம் பாத்துக்கணும். சரிம்மா. உனக்கு மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். 10,000 ரூபாய்? சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. சரி, ஒரு நிமிஷம் இரு தேன்மொழி, இதோ வரேன். இந்தம்மா, என்னம்மா? இதுல 1000 ரூபாய் இருக்கு. இந்த புடி. ஐயோ, இவ்வளவு புடின்னு பணம் சொல்றல, வச்சுக்கோமா. என்னம்மா நீங்க? இது அட்வான்ஸ் பணமா வச்சுக்கோ. நாளையில இருந்து வேலைக்கு வந்துருன்னு. அம்மா, நாளை காலையில வந்துருவல்ல? கண்டிப்பா வந்துருவேம்மா. ரொம்ப நன்றிம்மா. சரிம்மா, வரேம்மா. இத வச்சு சமாளிச்சுக்கோ. ஆனா இத திருப்பி கொடுக்கணும் என்ன? வேலை தேடி வேலை கிடைக்கலன்னா நாமளே தொழில் பண்ணணும்னு. துணி தைக்க தெரிஞ்சா வாடகைக்கு மெஷின் எடுத்துக்கிட்டு துணி தச்சு கொடு. அயன் பண்ற கடையில வேலை செய். ஹோட்டல்ல பிளேட் கழுவு. நீங்க என்ன பண்ணுவீங்க பாவம்? உங்களுக்கு வேலை இல்ல, சம்பாதிச்சதானே.